சுஸ்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்படுகிறதான வேளையிலே அவர் கூறிய முதல் வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 23 வசனம் 34 இவ்விதமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். எனக்கு அன்பானவர்களே, இங்கே 2 வார்த்தைகள், இந்த முதல் வார்த்தையிலேயே 2 வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக கர்த்தராகிய இயேசு சொல்கிறார், பிதாவே என்ன பண்ணுங்க, இவர்களுக்கு மன்னியும். யார் இந்த இவர்கள்? யார் இந்த இவர்கள்? அங்கே குறிப்பிடாத வேளையிலே அவர் சொல்கிறார், இவர்களுக்கு மன்னியும். இவர்கள் என்றால் யார் என்பதை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பாருங்கள், இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையில் அறைவதற்காக கொண்டு போகிறதான வேளையிலே அதற்கு முன்பதாக பார்த்தீர்களான பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், சபையின் மூப்பனர்கள் இருக்கிறார்கள், பரிசேயர்கள் இருக்கிறார்கள், சேனை தலைவர்கள் இருக்கிறார்கள், தேவாலயத்தின் மூப்பர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யாவரும் என்ன சொல்கிறார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் எந்த ஒரு குற்றத்தையும் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன? இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்பதுதான். ஸோ இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தவறு செய்யவில்லை, அவர் குற்றம் செய்யவில்லை, எந்த விதமான துரோகமும் அரசாங்கத்துக்கு விரோதமாகவோ இல்லை, சமுதாயத்துக்கு விரோதமாகவோ இல்லை, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு விரோதமாகவோ செய்யவில்லை என்று தெரிந்த பிறகும் அவரை சிலுவையில் அறைவதற்காக வேண்டி இத்தனை பேர்களும் அவரை சொல்கிறார்கள், அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று பிலாத்தின் இடத்தில் கொண்டு போகிறார்கள். கரெக்டா? அடுத்தபடியாக பாருங்கள், யூதர்களும் அதே தான் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அவரை சிலுவையில் அறைய வேண்டாம். யாரை? நம்முடைய தவறு செய்தாரே ஒரு மனிதன், அவர் பேர் என்ன? பரபாசை சிலுவையில் அறைய வேண்டாம், அவரை விட்டு விடுங்கள். ஆனால் யாரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்கிறார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுங்கள் என்று இந்த யூதர்கள் சத்தம் இடுகிறார்கள். அதன் பிறகு பாருங்கள், பிலாத்து வருகிறார். அவரும் என்ன சொல்கிறார்? இந்த மனிதன் பேர் ஆரம்பத்தில் சொல்கிறார், இந்த மனிதன் பேரில் நான் எந்த குற்றத்தையுமே காணவில்லையே, நீங்களே இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று இப்படியாக சொல்லிவிட்டு கடைசியாக அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக வருகிறது என்று கேட்டால், இந்த மனிதர்களை, யாரை? இந்த யூதர்களை சமாதானப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன? உங்கள் விருப்பத்தின்படியே இவரை என்ன பண்ணுங்க, சிலுவையில் அறைவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்கிறார். which means he is also against Jesus Christ, right? சரிதானா? ஓகே. இப்போ பிலாத்தும் அந்த இவர்களுக்கு மன்னின்னு சொன்ன இடத்துல இந்த பிலாத்தும் கடைசி, அதாவது ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கே அவருடைய அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் he was really working towards Jesus Christ. அண்ட் அவருக்கு பாசிட்டிவாக தான் அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் இந்த ஒரு வார்த்தைகள் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அந்த கடைசி சமயத்தில் அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுறாரு? இஸ் டேக்கிங் அனதர் சைட். எந்த பக்கத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த பக்கத்தில் அவர் கொடுக்காம அவருடைய பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வேண்டி, ஏன்னா அவர் அந்த நிமிஷத்திலே அந்த ஜனங்களுக்கு எதிராக அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாரு. ஆனால் ஆயிருந்தா என்ன இருந்திருக்கும்? அடுத்த நிமிஷமே அந்த ஜனங்கள்லாம் ஓகே, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் கிங் ஃபார் அஸ்ன்னு சொல்லிட்டு அவரை தூக்கி தூர போட்டிருப்பாங்க. ஆக அவருடைய பொசிஷன் அவர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாரபட்சமோட என்ன பண்ணிட்டாரு? ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இவங்களை நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு பாருங்க, ரோமர் போர்ச்சவர்கள், இந்த போர்ச்சவர்களும் அதே மாதிரி தான். அவங்க அவங்களோட டியூட்டியை பண்ணினவங்க தான், டியூட்டி தான் கொடுத்தாங்க, டியூட்டி தான் பண்ணாங்க. ஆனாலும் இட் இஸ் அ மிஸ்டேக் அப்படிங்கிறது தான். அவர் அவங்களுடைய மனசாட்சிக்கு அவங்க ஏற்று அவங்க நடந்துக்கிடலை அப்படிங்கிறது தான் அதனுடைய பாயிண்ட். அப்புறம் பாருங்க, யாரு? பேதுரு வராரு. சீமோன் பேதுரு என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட்ல அவர் ஜீசஸ் உயிரோடு இருக்கும்போதெல்லாம் என்ன சொல்றாரு? நான் உங்க கூடாதே வருவேன், எந்த நிமிஷமும் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னவர்
அப்போ சொல்றாரு கடவுள், நீ வந்து சேவல் போகிறதுக்கு முன்னாடி மூணு முறை என்ன பண்ணுவ, மறுதளிப்ப அப்படின்னு சொன்னார். அதே பேதுரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அந்த கடைசி நிமிஷத்துல வந்து ஜீசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணலை. இப்போ இந்த இடத்துல வந்து பேதுருக்காக வேண்டியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. இவர்களுக்காகன்னு சொல்லும்போது இந்த ஒரு மனுஷன் அந்த இடத்துல வராரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலர்கள் யார், அந்த 12 சீசர்களும், அந்த 12 சீசர்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடைசி காலம் வரைக்கும் நான் உங்களோட இருப்போம் அப்படின்னு இதுதான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணாங்க, சிலுவையில் பிடிச்சி அறையக்கூடிய சமயத்தில் எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. கடைசியில் யாருமே வந்து ஒரு பக்கத்தில் நிற்கிறது மாதிரி இல்லை, எல்லாருமே ஓடி போகக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருந்தாங்க. தென் யார், யூதாஸ் வர்றார். யூதாஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஏமாற்றிட்டார், பைசாவுக்கு ஆசைப்பட்டுட்டு ஏமாற்றிட்டார். ஸோ இவரும் ஒரு மனுஷன். அதன் பிறகு கடைசியாக நான் ஒரு சொல்லணும், இன்னும் யாரெல்லாம் விட்டு போயிருக்கிறான்னு உங்களால் யோசிக்க முடியுதா? இன்னும் ஒரு சில பீப்புள் விட்டு போயிருக்கிறாங்க. யார் தெரியுமா? நீங்களும் நானும். நம்ம என்ன பண்ணுறோம், நாமளும் ஒவ்வொரு நாளும் ஜீசஸை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்முடைய பாவமான எண்ணங்கள், பாவமான சிந்தனைகள், பாவமான செய்கைகள், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறதுக்கு நாமளும் ஒரு காரணமாக தான் இருக்கிறோம். இங்கே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அந்த வசனத்தில் திரும்ப பாருங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்போது நம்ம எல்லாரையும் சேர்த்து தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படிங்கிற. புரியுதுங்களா? ஸோ இந்த இவர்கள் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஒரு உண்மையான அர்த்தம் யார் அப்படின்னாக்கா, அந்த இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த வார்த்தைக்கு உரிமைப்பட்டவங்க. ஓகே, இப்போது நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்களா, ஒரு பாலைவனத்தில் வந்து நடந்து போய்கிட்டே இருந்தாங்களா. ஸோ நடந்து போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் ரொம்ப நியூனமான ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. இப்போ ஒரு நண்பன் என்ன பண்ணாரா, பேசிகிட்டே இருக்கும்போது வந்து ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துடுச்சு ஏதோ ஒரு இஷ்யூவில். உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அடுத்த ஃப்ரெண்டை வந்து பலார்னு வந்து கண்ணத்தில் முகத்தில் ஒரு அடி கொடுத்துட்டாரு. அடித்த உடனே இந்த அடி வாங்கின அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணாரா, அந்த பாலைவனம் பார்த்தீங்களா, பாலைவனத்தில் வந்து ஃபுல்லாக வந்து இன்னமாக தான் இருக்கும், மணலில் தான் இருக்கும். இந்த மணலில் வந்து எழுதினாராம், இன்னைக்கு என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னைய முகத்தில் அடிச்சிட்டாரு அப்படின்னு எழுதிட்டு ஃபர்தராக அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போன உடனே அவங்களுக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்குது. அந்த நேரத்தில் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஓசிஸ் பார்க்குறாங்க. சின்ன ஒரு என்ன சொல்கிறது, நீர்த்தேக்கம், தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த பாலைவனத்தில் நீர்த்தேக்கம் இருக்கிறது ரொம்ப ரேர். ஸோ இங்கே போகிற இடத்துல அந்த நீர்த்தேக்கத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த இடத்துல வந்து குளிக்கணும்னு ஆசை வருது இவங்க 2 பேருக்கும். 2 பேரும் சேர்ந்து சரி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளிக்க போகிறாங்க. குளிக்க போகும்போது குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த யார் அடிப்பட்டாரோ அந்த ஃப்ரெண்டு தவறுதலாக வந்து அந்த சேறு நிறைந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு, காலை விட்டுடுறாரு. காலை விட்ட உடனே அவரால் வந்து மீண்டு வர முடியாத உடனே யார் வந்து அந்த அடி கொடுத்தாரோ அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த ஃப்ரெண்டு அடி வாங்கின ஃப்ரெண்டை அந்த ஆபத்திலிருந்து கை தூக்கி வெளியில் கொண்டு வராரு. வெளியில் கொண்டு வந்தோடனே இந்த ஃப்ரெண்டு யார், அந்த உயிருக்கு போராடி வெளியில் வந்தார், அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாராம், பக்கத்தில் ஒரு பாறை இருக்குது, அந்த பாறையில் கல்லில் போய் எழுதுறாராம், இன்னைக்கு என்னுடைய நல்ல நண்பன் வந்து என்னுடைய உயிரை வந்து என்ன பண்ணார், சேவ் பண்ணார், பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த உடனே அடி கொடுத்த ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலாக அவரை காப்பாற்றினதுமே. இப்போ அவரு கேட்க ஒன்றுமே புரியலையா, என்ன இவன் இப்படி எழுதியிருக்கிறானே, கல்லில் எழுதியிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு கேட்டாராம், நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் உன்னை அடித்தேன், கன்னத்தில் அடித்தேன், அப்போ நீ வந்து அதை மணலில் எழுதின, இப்போ வந்து நான் வந்து உன்னைய காப்பாற்றியிருக்கிறேன், நீ இதை வந்து கல்லில் எழுதுறியே, என்ன விஷயம் அப்படின்னு. அவர் சொன்னாரா, நீ என்னை அடித்தது நான் வந்து தரையில் எழுதுனேன் மணலில், ஏன் அப்படின்னாக்கா மன்னிப்பு என்று சொல்லப்படுகிறதான அந்த ஒரு மணல், அந்த காற்று வந்து என்ன பண்ணுவோம், அதை வந்து அடித்து போட்டுரும். ஸோ அது வந்து என் மனசில் இருக்காது.
ஆனா நீ எனக்கு பண்ணின அந்த நல்ல காரியத்துல ஒன்னது உயிரை காப்பாற்றினே அந்த ஒரு விஷயம் கல்லில் எழுதியிருக்கிறேன், அது வந்து எந்த காற்று வந்து அதை வந்து அழிக்காது அப்படின்னுட்டு சொன்னார் அவர். எதுக்கு இந்த வார்த்தை நான் சொல்றேன் அப்படிங்கிறது வந்து அப்படின்னாக்க, இந்த மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் வந்து மனுஷனுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய ஒரு சின்ன ஒரு அர்த்தம். அதன் பிறகு அந்த வார்த்தையை திரும்ப நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா 34வது வசனத்துல என்ன எழுதியிருக்குனாக்கா, தாங்கள் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படிங்கிறது தான் என்னுடைய 2வது வார்த்தை. இன்னதென்று அறியாதது அப்படின்னா என்னங்க, இட் டசன்ட் நோ வாட் ஹீஸ் டூயிங் அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம். ஸோ மீனிங் இன்னோசன்ட். உதாரணமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தர் காலை சம்பிடுறோம், சம்டவுன் என்ன சொல்கிறோம், பை அது ஆட்டோமேட்டிக்காக மனசுலேருந்து வந்துடும். என்ன வேணும், நான் சாரி சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னது, இது வந்து தெரியாமல் நான் செய்துட்டேன், ஆனாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மன்னிப்புங்களுடைய இந்த வார்த்தை வந்து எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாக்கா, when you love somebody, நீங்கள் யார் பேர்லையாவது ஒரு அன்பு இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து இந்த மன்னிப்புங்கிறதே வரும். அந்த அன்பு உங்களுக்கு இல்லாமல் போகும் பட்சத்தில் மன்னிப்பு வருமா, உங்களுக்கு வரவே வராது. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் வரணும் அப்படின்னாக்கா, you should love the person whom you have done the mistake against, the particular person. நான் சொல்கிறேன், இது வந்து எந்த சூழ்நிலையும் இதை வந்து நம்ம உபயோகப்படுத்தி பார்க்கலாம். அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நீங்கள் வீட்டிலையும் இருக்கலாம், உங்களுடைய ஒய்ஃபாக இருக்கலாம், உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்களுடைய சில்ட்ரனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இது நீங்கள் திரும்ப ஒரே ஒரு நான் வசனத்தை வாசிக்க ஆசைப்படுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 27, 28 கொஞ்சம் வாசிக்க முடியுமா யாராவது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் வசனம் 27, 28. எனக்கு செவி கொடுக்கிற உங்களை நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். போதும். ஸோ இங்கே கர்த்தர் என்ன சொல்றாரு, உங்களை 28வது வசனத்துல பாருங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும்போது அவருடைய ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது அப்படின்னாக்கா, பிதாவே இவர்களை மன்னியும். அப்போ இது வந்து இட் இஸ் எ ப்ரேயர் ஆக்சுவலாக. அது வந்து ஜீசஸ் வந்து அவருடைய பிதாவுக்கு தன்னோட ஃபாதருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரேயர். என்ன சொல்றாரு, இவர்களை மன்னியும். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா, அவர் என்ன ஃபர்ஸ்ட்ல உயிரோடு இருக்கும்போது ப்ரீச் பண்ணாரோ, he has done it ப்ராக்டிக்கலாக அதை பண்ணினார் அப்படிங்கிறதா இந்த பாயிண்ட். அவர் உயிரோடு இருக்கும்போது ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் சொன்னது. இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி வாசித்தீங்களே, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அவர் சொன்ன வார்த்தை இது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். திஸ் இஸ் வாட் he has done. அவர் சிலுவையில் அறையும் போது அவருடைய ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை வந்து என்னன்னாக்கா, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது அவர் பண்ண முதல் ஜெபம் என்னன்னா, அவரை நிந்திக்க யாரெல்லாம், நான் ஃபர்ஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி ஒரு லைனாக சொன்னேன், ஒரு 10-15 பேர் சொன்னேன். ஸோ அவங்க எல்லாருக்காக வேண்டியும் அவர் வந்து நிந்தனைக்குள்ளால் ஆளாக்கப்பட்டார். அந்த கடைசியில் அவர்களுக்கு வேண்டி அவர் ஜெபம் பண்ணார். ஆகையினால் எனக்கு அன்பான கிறிஸ்தவ பெருமக்களே, நாம் ஒரு கிறிஸ்தவங்க எப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை வந்து நம்ம அனுதினமும் நம்ம எடுத்துக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நீ ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னாக்கா, we should follow this. நம்ம மன்னிக்கக்கூடிய குணம் நமக்கு கண்டிப்பாக வேணும். அது இருந்தது மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டிவைன் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் ஒருத்தருக்கு வந்துச்சுனாலே அந்த குணம் இருக்கக்கூடிய ஆள் மாத்திரம் இல்லை, அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட உண்மையான அர்த்தம். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஆசை.